ஒரு அருட்பணியாளர் வீடு சந்திப்பதற்காக சென்று கொண்டிருந்தார். ஒரு வீட்டிலே நுழைந்தார். அப்பொழுது அந்த வீட்டிலே ஒரு இளம்பெண் சக்கர நாற்காலியிலே அமர்ந்திருந்தார், வீல் சேர். அப்போ அந்த தந்தை, அம்மா என்னம்மா இப்படி உட்கார்ந்துருக்கிறியே, உனக்கு என்ன ஆச்சுது? அப்போ அந்த இளம்பெண் சொல்லுகிறார், எனக்கு இளம்பிள்ளை வாதம், போலியோ, அதிலே என் கால்கள் செயலிழந்து விட்டன, எனவே இப்படி உட்கார்ந்திருக்கிறேன். அப்போ அந்த பங்கு தந்தை கேட்டார், இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக இந்த வீல் சேர்லே முடங்கி கிடக்கிறீங்களே, ஒவ்வொரு நாளும் எப்படி நேரம் போகுது, எப்படி கழிப்பீங்க, எப்படி ஓட்டுவீங்க ஒவ்வொரு நாளையும்? அப்போ அந்த பெண்மணி, தந்தையே, இதே கேள்வியை தான் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், எனக்கு அறிமுகமானவர்கள்லாம் கேட்டாங்க. நான் அதே பதிலை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். போலியோவினால் பாதிக்கப்பட்டது எனது கால்கள் மட்டும்தான், என்னுடைய இதயம் அல்ல. எனவே என்னுடைய இதயத்திலே, என்னுடைய உள்ளத்திலே அந்த ஆண்டவரை பதித்து வைத்திருக்கிறேன், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எனவே ஒவ்வொரு நாளும் எளிதாக மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கிறது, நன்றாக கடக்க முடிகிறது என்று பதில் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் எரேமியா 17:7-8. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர், அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. சரி, அப்போ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் நீரோடையாரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார்கள். அப்போ நீரோடையாரம் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? பசுமையாக எப்படி இருக்கும்? எந்த வெயில் நேரத்திலையும் வறண்ட நேரத்திலையும் அது நன்றாக பசுமையாக வளரும். அதனுடைய வேர்கள் நீருக்குள் அருகிலே இருப்பதால் அதை உறிஞ்சி நன்றாக இருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் பேறு பெற்றவர்கள் ஒன்று. அடுத்து நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல நம்மளுடைய வாழ்க்கை செழுமையாக பசுமையாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் வறட்சி வந்தாலும் நாம் என்ன செய்ய முடியும்? நம்மால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இதைத்தான் இன்றைய திருப்பாடலிலே நாம் வாசித்தோம். திருப்பாடல் 1 அதிகாரம் 3 வசனம். அவர் நீரோடையோர